வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 90வது நாளுக்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 446வது கேள்வி. தொடர் தள்ளுபடிகள் முறையே 15% மற்றும் 25% என்றவாறு தரப்பட்டு ஒரு சலவை இயந்திரம் ரூபாய் 15,000க்கு விற்கப்பட்டது எனில் அதன் குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற எதுவுமே எக்ஸாக்டான ஆன்சர் கிடையாது. கரெக்டாக எக்ஸாக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நமக்கு ஆப்ஷன்லேருந்து போகிறதே ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே எக்ஸாக்டாக இப்போ பாயிண்டில் சில நேரம் வரும்ல, 17.5ன்னு வருதுன்னா நம்ம 17 இல்லை 18 எடுத்துப்போம் இல்லையா? அந்த மாதிரியான நியரஸ்ட் வேல்யூ தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்கன்றதால ஆப்ஷன்லேருந்து போடுறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமமானது. அதனால் நம்ம எங்கேருந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தடாக எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். பொருளோட விலை சொல்லலை, அவங்க கொடுத்துருக்கிறது எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கிறது அந்த குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பொருளோட விலை தெரியல அப்படிங்கிறதால பொருளுடைய விலையை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்ட்டு தள்ளுபடிகள் பார்த்திங்கன்னா முதல்ல 15%. பொதுவாக அதோடைய அடக்க விலையில் குறித்த விலைனா 100% எடுத்துப்போம். 15% தள்ளுபடின்றதால 100ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 85%. அப்போ 85/100 இன்ட்டு அதுக்கப்புறம் 25%. அப்போ 100ல் 25 போயிடுச்சு அப்படின்னா 75. 75/100 இப்படி தள்ளுபடி தந்த பிறகு தான் அந்த பொருளை என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா? அப்படின்னா அவங்க கேட்குறது இந்த எக்ஸோட வேல்யூ. கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 3 25 75, 4 25 100. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 5 7 35 17. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 25. சரியா? வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. வேணா இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வரும்போது வகுத்தலில் வரும். அப்போ 1 3 3 I 3 15. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 5000. அப்போ மீதி எல்லாம் இங்கே வகுத்தல் இருக்கிற 4 இங்கே வந்தால் பெருக்கல் ஆகிடும். இங்கே இருக்கிற 17/20 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 20/17ன்னு ஆகிடும். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 1 2 3 4 0 2 3 4 5 20 2 4 40 டிவைடட் பை என்ன கிடைக்குது அப்படின்னா 17. இந்த மாதிரி தான் வருது. 17 வர்றதால பையில் ஆன்சர் பாயிண்ட் வச்சு தான் வரும். நம்ம ஒரு 2 ஸ்டெப்பு செஞ்சுட்டு ஆன்சர் என்ன வருதுன்றதை முடிவு பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம உட்காந்து ஃபுல்லாக செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட். பாருங்கள், 40ல் எத்தனை 17 இருக்குது அப்படின்னா 2 17 34. மீதி என்ன வரும் அப்படின்னா 6. 34 40 34 போயிடுச்சுன்னா மீதி 6 60. 60ல் எத்தனை 17 இருக்குதுன்னு பார்க்குறேன். 2 17 34 3 51. 3 17 பார்த்தீங்க அப்படின்னா 51ன்னு வந்துடும். கரெக்டுங்களாமா? அப்போ 3 முறை வருது. 3. இதுக்கு மேலே ஆன்சர் வேறு எதுவும் வந்துகிட்டே இருக்கும் தான். ஏன்னா 51 மீதி பார்த்தீங்கன்னா 9 வரும். 90. அதில் பார்க்குறீங்க அப்படின்னா 5 முறை அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 23,000 சம்திங்னு வருது. ஏன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது. பையில் 17 இருக்கிறதால நம்ம ஏற்கனவே அந்த தசம எண்கள்லாம் விகிதமுறை எண்களில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். பையில் 17 இருக்கிறதால ஆன்சர் பாயிண்டில் போயிட்டே இருக்கும். ஸோ 23,000 சம்திங்னு வருது. அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா 23,000. ஸோ ஆப்ஷன் பியை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எக்ஸாக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணி பார்க்குறப்ப 23,529.4ன்னு வரும். நம்ம அங்கே இவ்வளோ தூரம் போட முடியாது இல்லையா? ஸோ இருக்கிற ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன சூஸ் பண்ணுறோன்னா 23,000. அந்த முதல் 2 நம்பரை பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறோம். சரிங்களாமா? அடுத்ததாக கேள்வி எண் 447. 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்களில் செய்து முடிப்பர். ஒரு ஆண் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஒரு சிறுவன் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. 2 பேரையும் தனித்தனியாக. கீழே ஆப்ஷன் இருந்தே ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். அவங்க ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆணும் சிறுவனும் எவ்வளோ நாளில் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ஷனாக வருவோம். நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். 8 ஆண்கள் 12 சிறுவர்கள். ஒரு ஆணுக்கு 140 நாள். அப்போ 8 ஆண்கள் அப்படின்னும் போது 8/140 ப்ளஸ் 12 சிறுவர்கள். ஒரு சிறுவனுக்கு 280. அப்போ 12/280. கேன்சல்லாம் பண்ணாதீங்க, அப்படியே எல்சிஎம் எடுங்க. ஏன்னா 140 மடங்கு தான் 280ன்றதால 280 எல்சிஎம்மாக எடுத்துக்கிறேன். 140 2ஆல் பெருக்குனா 280. அப்போ 8 2ஆல் பெருக்குனா 8 2 16. இங்கே ஆல்ரெடி 280 தான் இருக்குன்றதால 12 அப்படியே வச்சுக்கலாம். 16யும் 12யும் கூட்டினோன்னா 28. 28 28 280. அவங்க சொன்ன 10 நாட்கள் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ரெண்டாவது கண்டிஷன் 6 ஆண்கள். அப்போ 6/140 ப்ளஸ் 8 சிறுவர்கள். 8/280. இங்கேயும் அதே மாதிரி 280 எல்சிஎம் எடுத்தோன்னா 6 12 ப்ளஸ் 8. 12 ஒரு 8 என்ன வந்துடும்? 20. 0 0 கேன்சல் ஆகிடும். 2 2 14 2 28. அவங்க சொன்ன மாதிரியே 14 நாட்கள் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை. 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, ஏதாவது ஒன்று தப்பாக வருதுன்னா கூட
விட்டுட்டு நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போயிருக்கணும். இங்கே அழகாக ரெண்டுத்துக்குமே அவங்க சொன்ன ஆன்சர் வந்துடுச்சு. அப்போ முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? இப்படி ஆப்ஷன்லேருந்தும் சூஸ் பண்ணலாம். 448 ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 11,352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளியாரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தின் உள்ளாரத்தை காண்க. இப்போ கோளத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா தெரியணும் கண்டிப்பாக. அதுவும் உள்ளீடற்ற கோளம். உள்ளீடற்ற கோளத்தினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா 4/3 π × r³ - r³. அவங்க இதை தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 11,352/7ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ இதில் பாருங்கள், அவங்க வெளியாரம்னா கேபிட்டல் R கொடுத்துட்டாங்க. அப்போ 4/3 பையோட வேல்யூ 22/7 × r³ வெளியாரம் கேபிட்டல் R தான் 8. அப்போ 8 க்யூப் பண்ணோன்னா 512 மைனஸ் ஸ்மால் r தெரியாது ஈக்குவல் டு 11,352/7. 7 கேன்சல் ஆகிடும். நாலாம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 8 மீதி 3, 8 32 மீதி 1, 3 12 மீதி 3, 8 32. இப்போ 22க்கும் 28 38க்கும் அடிக்கலாம். ரெண்டாம் வாய்ப்பாடு 11 2 22, 1 2 2, 4 2 8, 1 2 2, 9 2 18. 11ஆம் வாய்ப்பாடு 11 11, 11 11 மீதி 3, 11 22 மீதி 9, 9 11 99. அடுத்தது இங்கே வகுத்தில் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல். அப்போ பாருங்கள் 512 மைனஸ் r³ ஈக்குவல் டு இந்த 3 இங்கே பெருக்கலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 9 27, 23 6 2 8, 1 3 3. இதுக்கப்புறம் இந்த ஸ்மால் r³ இந்த பக்கம் வந்துடும். இந்த 387 இந்த பக்கம் மைனஸில் கொண்டு வரோம். அப்போ 512லேருந்து 387 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 125. r³ ஈக்குவல் டு 125னா அப்போ r ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5. அப்போ ஆன்சர் 5. இது எல்லாமே கொஞ்சம் மெத்தடாக போகிறது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின், கொஞ்சம் டைம் எடுக்கிறது மாதிரியான கேள்விகள் கேட்கலான்றதால தான் இது மாதிரி கொஷின்ஸாக நான் சூஸ் பண்ணி இன்றைக்கி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களாம்மா? இது ஒரு மெத்தட். இன்னொன்று ஆப்ஷன்லேருந்தும் போடலாம். எப்படி போடணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். 4/3 π × r³ - r³ ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அப்போ 4/3 பைக்கு பதில் 22/7 இன்ட்டு கேபிட்டல் R³. கேபிட்டல் R அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா 8. அப்போ 8 க்யூப் பண்ணால் 512. ஒரு ஆன்சராக ஸ்மால் ஆருடைய வேல்யூ நான் சப்போஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், 6ன்னு எடுத்துக்கிறேன்னா 6 க்யூப் பண்ணால் 216. மைனஸ் பண்ணியிருக்கிறதால மைனஸ் பண்ணி இங்கே போட்டு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். வரல அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் போட்டு பார்க்குறத விட நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படி போடுறதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களாம்மா? 449 இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் பொழுது முதல் பகடையில் 4 காரணிகள் கிடைக்கப் பெறுவதற்கான நிகழ்தகவு. இப்போ நம்ம நிகழ்தகவு நிறைய சொல்லியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். இரு பகடைகள்னாலே கீழே என்ன வந்துடும் அப்படின்னா 36. மேலே முதல் பகடையில் 4 காரணிகள், 4 கிடையாது 4 காரணிகள். 4 காரணிகள்னால் 4 எந்தெந்த வாய்ப்பாட்டில் வகுப்படுமோ அதெல்லாம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ 4ஓட காரணிகள்னால் 4 எதில் வகுப்படும்? 1ல் வகுப்படும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும், 4ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். 1 2 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ முதல் பகடையில் வரணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அந்த பகடையை பற்றி ஒரு டைப்பே போட்டிருப்போம். 1 வரிசையில் வர்றதெல்லாம் வரும், 2 வரிசையில் வர்றது வரும், 4 வரிசையில். ஒவ்வொரு வரிசைலையும் 6 6 6 6 6. அப்போ 3 என்ன வந்துடும் அப்படின்னா 18ன்னு வந்துடும். ஸோ மொத்த நிகழ்வுகள் அந்த பகடை சம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நம்ம மொத்தம் 36 ஈவெண்ட்டை சொல்லியிருப்போம். சொல்லிவிட்டு அதில் இப்போ நம்ம இதுபடி பார்க்கும்போது முதல் பகடையில் 1 வர ஈவெண்ட் 6 இருக்கும், முதல் பகடையில் 2 வர ஈவெண்ட் 6 இருக்கும், 4 வரது ஒரு 6 இருக்கும். அதனால் மொத்தமாக எத்தனை ஈவெண்ட் வந்துடுதுன்னா 18 வந்துடுது. பாருங்கள், ஓர் 18 18, ஈர் 18 36. ஸோ ஆன்சர் 1/2 ஆப்ஷன் சி. சரிங்களா? இதில் 4 காரணிகள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 450 பின்வரும் முடிவிலி தொடரின் கூடுதல் காண்க. இது நம்ம ஏற்கனவே ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் நடத்தும் போது அதில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். முடிவிலி தொடர் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா a/1 - r. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், அப்போ 108/1 - ஆறுங்கிறது ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்ம் வகுத்தா கிடைக்கிறது. நீங்கள் இது 36 இருக்குது, இது 108 இருக்குது, வகுக்க கஷ்டமாக இருக்குதுன்னா கூட நீங்கள் எந்த முன்னாடி டேர்ம் வேணாலும் வகுத்து பார்க்கலாம். லாஸ்ட்லேருந்து கூட போடலாம். இதோ 4/12 புரியுதா நான் சொல்கிறது? 36/108 போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது சார்னா இதை கூட எடுத்துக்கலாம். எதை எடுத்தாலும் r ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு நாள் 4, 3 12 பாருங்கள். அப்போ ஆரோட வேல்யூ 1/3. ஸோ 108/1 3 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, அப்போ 2/3. அப்போ 108 வகுத்தலில் இருந்தால் பெருக்கலாக மாற்றி தலைகீழாக எழுதலாம்.
2/3 தலைகீழ் எழுதணுன்னா 3/2 ஒரு 2 2 2 10 4 2 8 அப்போ 54 × 3 3 12 மீதி 1 3 5 1 16 ஸோ பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர் 162 ஆப்ஷன் பி. சரிங்களாம்மா? ஸோ இதெல்லாம் நேற்றுக்கு சொன்ன கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ். மொத்தமாக இது வரைக்கும் நம்ம 450 கேள்விகள் முடிச்சிருக்கோம். சரிங்களா? நாளன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க சண்டே அன்னைக்கு. இந்த 2 நாள் கேப் விடலான்னு யோசித்தேன், ஆனால் வேண்டாம். ஏன்னா இப்போ இன்றைக்கி கூட கொஷின் தரப்போகிறேன், நாளைக்கும் தரப்போகிறேன். நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு 5 கொஷின் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். வாய்ப்பு இருந்தால் பார்த்துட்டு போங்க. ஏன்னா சப்போஸ் அப்போ நம்ம கொடுக்குற கேள்வியில் ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டா கூட நல்லது தானே. நான் இந்த 2 நாள் விட்டுடலான்னு பார்த்தேன் 90 நாளோட. அதுக்கப்புறமா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு அப்படியே கண்டினியூவாக 91 கண்டினியூ பண்ணலான்ட்டு. ஆனால் வேண்டாம், இந்த 2 நாளை கூட ஏன் வீணாக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒருவேளை இந்த 2 நாள் நம்ம ஒரு 10 கேள்வி பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு கேள்வி வந்துட்டா கூட நமக்கு 1.5 மார்க் லாபம் தானே. ஒரு கேள்வி 1.5 மார்க் அப்படிங்கிறது நம்மளை எத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும்னு யோசிச்சு பாருங்கள் குரூப் 4ல். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நான் டெய்லியுமே கண்டினியூவாக போடுறேன். உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் இல்லை சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 2 நாள் நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம், ஃப்ரீயாக இருப்போம்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். சரிங்களா? இதில் பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 91வது நாளுக்கான வினாக்கள் 451. 5 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 19 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 3 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? 452. 15 ஆண்கள் ஒரு வேலையை 310 நாட்களில் முடிப்பார்கள். 10 நாட்கள் வேலை முடித்த பின்பு கூடுதலாக 30 பேர் வேலை செய்தால் மீதியுள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? 453. ஏ ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி என்பவர் 20 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். ஏபி இருவரும் சேர்ந்து வேலையை 3 நாட்கள் செய்த பின் மீதியுள்ள வேலையின் பங்கு எவ்வளவு? 454. 32,2 என்பதன் சராசரி விகிதம் என்ன? மீன் ப்ரொபோஷனல். 455. 2 எண்களின் விகிதம் 3:5 என்க. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 9ஐ கழிக்கும் பொழுது புது விகிதம் 12:23 என மாறுகிறது எனில் சிறிய எண் எது? சரிங்களா? இந்த 5 கேள்விகளுக்கும் இன்றைக்கி ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான விடைகளை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.